ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேரனுக்கு கல்யாணம் அப்படின்ன உடனே அந்த ரூமை அப்படியே வேறு லெவலில் மாற்றணும். நாளையிலேருந்து இனி இந்த ரூம்குள்ளே அண்ணனும் சந்தாவும் இருக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக ரூமையே கொஞ்சம் அழகாக மாற்றிருக்காங்க. அதுக்காக பெட்டு கட்டில் எல்லாம் புதுசாக வந்து மாற்றி அந்த ரூமையே ரொம்ப அழகாக வந்து மாற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சேரன் வெளியே நின்று யோசிச்சுட்ருக்காங்க. நிலா வந்து என்னென்ன தூங்காமல் இப்படி முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இல்லைப்பா சந்தா வந்ததுக்கப்புறமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா திடீர்னு இந்த கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் சொல்லிட்டே இருப்ப இல்லைப்பா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு உடனே, அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க, சத்தியமாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேவாப்பா அப்படின்னு, ஏன்னா இன்னுமே நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. உங்களை விட்டு பல்லவனை விட்டுட்டு சோழனை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக போக முடியாது. நானும் இங்கே தானே நான் இருப்பேன். இங்கே வேணா பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எண்ணி 2 மாதத்தில் சந்தா வாந்தி எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது கூட நான் விளையாடிட்டு இங்கே தானே இருக்க போகிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சேரனுக்கு ரொம்ப வெக்கம். போனில்ல அப்படின்னு சொல்லிட்டு, வெக்கத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், நீங்கள் உள்ளே வாங்கின வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நிலாவும் உள்ளே போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க 4 பேருமே வெளியே படுத்துட்டு இருக்கும்போது, இதுதான் நாங்கள் உங்கள் கூட தூங்குற கடைசி நிமிஷமாக இருக்கும், இல்லைனா கடைசி ராத்திரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. ஆமாண்ணே, நாளையிலேருந்து கல்யாணம் ஆனால் நீ ரூம்குள்ளே இருக்க போகிறேன், நாங்கள் 3 பேரும் தான் இங்கே தனியாக படுத்துட்டு இருக்க போகிறோம் அப்படின்னலாம் வந்து அவங்க 3 பேரும் வந்து பேசிகிட்டே வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவரோட அண்ணன் கூட அவ்வளோ ஹக் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. எல்லோரும் எழுந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு நிலா சீக்கிரமாகவே எல்லோரும் எழுந்திரிச்சு ரெடியாக சொல்கிறாங்க. ஏன் சோழன் தான் எல்லாருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நடேசனும் நம்ம சோழனும் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சேரன் அது மட்டும் இல்லாமல் பல்லவன் பாண்டி 3 பேரையும் எழுப்பி விட்டதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு, எங்கே நான் சோழன் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையப்பா, எங்கள் கூட தானே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இப்போ தானே மணி 2, 3 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணும்போது, ஹலோ சோழன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிலா எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னவும், நான் எந்திரிச்சிட்டேன், வீட்டில் எல்லாரும் எந்திரிச்சிட்டோம், நீங்கள் எங்கே ஆளை காணோம் அப்படின்னு கேட்கும்போது, இது என்ன கேள்வி, கோயிலில் தான் அப்படின்னவும், என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், கோயிலில் எல்லா வேலையும் கல்யாணத்துக்காக பார்க்கணும்ல, அதான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். மாப்பிள்ளை அழைப்புக்காக பொண்ணு அழைப்புக்காக, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வேலைக்கெல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களையும் வர வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கரெக்டாக தாலி கட்டி முடிஞ்ச சாப்பாடு ரெடியாக இருக்கணும்ல, நீங்கள் எந்திரிச்சு ரெடியாகி கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்டி சாங்கி சம்பிரதாயம் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு சரியாக போகும் டைமு, மற்றதுக்கெல்லாம் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சோழன், தனியாக நீங்கள் போய் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க, எங்களை யாராச்சும் எழுப்பியிருக்கலாம்ல, நாங்களும் உங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் பாதி முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கூட அவரும் வந்திருக்காரு அப்படின்னவும், யாருங்க அப்படின்னவும், யார் வேறு யார், என் அப்பா தான் அப்படின்னவும், அங்கிளா அப்படின்னவும், ஆமாம் நானும் அவரும் தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத நிலா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சோழன் இருந்துக்கிட்டு. இவங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் காலையிலே அங்கிளும் சோழனும் போயிட்டு கல்யாண வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நாம் தானே லேட்டு அப்படின்னு நிலா சொன்னதும், என் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த சோழன் பையனுக்கு எம்புட்டு ஆசை, எவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நிலா குளிச்சுட்டு வரேன்னு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து சோழனை நினச்சி சேரன் பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும் நம்ம பாண்டி சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு விதத்தில் அவனும் காரணம்னு நம்பிட்டு இருந்தான்லண்ணே, எங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆனால் நிலா வீட்டை விட்டு போயிடுவாங்களோ, அது மட்டும் இல்லாமல் அவன் இப்படி செய்கிறதுனாலெல்லாம் நிலா அவனை வெறுத்துருமோ அப்படின்னு நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம் இல்லைண்ணே, அதுக்காக தான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறான் போல இருக்குது. என்னால் அண்ணன் கஷ்டப்படக்கூடாதுன்னு, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை சோழன் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்கிறதுனால அவங்கக்கிட்டேயும் கூட சோழன் வர வர ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறானே, இது உண்மையிலே மிகப்பெரிய மாற்றமாக தானே இருக்குது சோழன்கிட்ட அப்படின்னவும், ஆமாடா பாண்டி, ஒரு காலத்தில் சோழன் எப்படி இருந்தா, நிலா இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சில விஷயங்களை மாற்றிக்காம தான் இருந்தான். ஆனால் நிலா சொல்லி அவனுக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்குது. உண்மையிலே நிலா வந்து சோழனை இந்த அளவுக்கு மாற்றிருக்கா அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையுமே நிலா கேட்டுடுறாங்க. கேட்டாலே அவங்க எதுவும் பெருசாக அதை வந்து
கேட்குறது கிடையாது. அமைதியாக மனசுக்குள்ளே அதை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து போயிடுறாங்க. இவங்களும் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ஆல்ரெடி சோழன் சந்தா வீட்லேயும் சொல்லியாச்சு. அவங்களுமே கிளம்பி கல்யாணத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்தா எல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஊரே கூப்பிட்டு பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம சோழன் நிலா எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கிராண்டாக அவருடைய கல்யாணத்தை சந்தோஷமாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சேரனுமே கூட நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என்னடா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சி. சந்தாவுடைய மாமாவுக்கு இவங்க கல்யாணம் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஊருக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரியாமல் பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சந்தாவுடைய அம்மா அப்பா அவருடைய மாமா சொந்தக்காரங்க அத்தனை பேருமே சந்தாவை கூட்டிகிட்டு வரதுக்காக சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து ஏற்கனவே தேடுற சந்தா இருந்த அதே வீட்டில் கரெக்டாக போய் தேடுறாங்க. அவங்க அப்போ அங்கே தான் இருக்காங்க. சந்தாவை அவங்க பார்த்த உடனே சந்தாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம், நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டியது இருக்கே, அதாவது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணனும் சந்தாவும் யோசிக்கிறப்போ இவங்க வந்துடுறாங்க. அப்போதான் அவருடைய அண்ணன் இருந்துக்கிட்டு ஏனம்மா திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை, நான் வராமல் எப்படி, எனக்கு சொல்லாமலே என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டுல, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்களுடைய அம்மா சேரன் அதாவது அனுஷை பார்த்து கேட்குறாங்க. அது வந்து அவளுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாள்ல, இவளுக்கு நான் பண்ணி வைக்கிற கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இருக்குது, அவளுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறமும் ஏன் நீங்கள் வற்புறுத்தி சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ எதுக்கு ஊருக்கு வந்திருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓ, இவளை வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இவள் கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். ஆமாம், நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாப்பிள்ளைக்கு வசதி இருக்கா, வீடு வாசல் இருக்கா, சொத்து இருக்கா, என்ன இருக்குது? ஆனால் நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு எல்லா வசதியுமே இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சு அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லு, நான் வந்து இவளை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லவும் அனுஷ்க்கு சொல்ல பதிலே இல்லை. சந்தா என்ன சொல்கிறாங்க, மனசு இருக்குது, எங்களுக்கு காதல் இருக்குது, அது போதும் அப்படின்ற மாதிரி சந்தா சொல்லவும் அவங்களுடைய அம்மா கோவப்பட்டு சந்தாவை அடிச்சிடுறாங்க. அவருடைய அண்ணன் அடிக்காதாமா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்காங்க. நீ போடா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை போட்டு அடிக்கிறாங்க அவங்களுடைய அம்மா. சரி, அதாவது அனுஷ் வந்து எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. அவருடைய மாமா எல்லாரும் கூட வந்திருக்கிறதுனால இவ்வளோ பிடிச்சி வண்டியில் ஏற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை அங்கேருந்து அவருடைய அண்ணனை அடித்து போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாங்க. நம்ம அனுஷ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்தாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே கிளம்பி சந்தா பின்னாடியே போயிட்டுருக்காரு, எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வரணும்னு. சந்தா ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க, கல்யாணத்தை வச்சுட்டு போய் கிளம்புறோமே அப்படின்னு. எல்லா இடத்துலையுமே பொண்ணு பார்க்க போவாங்க. சோழனுக்கு கல்யாணம் ஆனதுனால ஏன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன குறை எனக்குன்னு கேட்பாங்க. இல்லை சொந்த வீடு இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் நின்று போகும், மாப்பிள்ளையை பிடிக்காமல் நின்று போகும், அவருக்கு வயசு அதிகமாக இருக்குன்னு நின்று போகும். இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நம்ம சேரனுக்கு பொண்ணு கேட்டு கிடைக்காம போயிருக்கு. ஆனால் கடைசியில் இப்போ எல்லாமே அமைஞ்சு வந்து சந்தாவும் சேரனல் விரும்பினதுக்கு அப்புறமா விரும்பி கல்யாண ஸ்டேஜுக்கிட்ட வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறப்போ கல்யாணம் நின்னா நம்ம சேரனுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டே இருக்கும்போது ஃபோன் கூட அவரால் பண்ண முடியறதில்ல. அவங்க பயங்கரமாக அடித்து சந்தாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே மண்டபத்தில் எல்லாருமே இவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. நீலா போன உடனே சந்தா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லையேங்க, நானும் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, ஆனால் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, டைம் வேறு ஆகுது, இன்னும் வரலையே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கவும் ஃபோன் பண்ணுங்க சோழன் அப்படின்னவும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சேரன் அனுஷ்க்கும் சந்தாவுக்கும் மாற்றி மாற்றி பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் எடுக்கிறதே இல்லை. எடுக்கலப்பா, ஒரு டைம் பண்ணால் ஃபோன் போல் இப்போ சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதானே, நீங்கள் எல்லோரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்துடுவாங்க, இல்லைனா கூட நான் அனுப்பி விடுறேன், வீட்டாண்ட போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு, நீங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கான வேலையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் நடேசன் வராரு. பாண்டி போனதை பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு கேட்கவும் சந்தாவும் அனுஷும் இன்னும் வரல அப்படின்றாங்க. டே
ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்டா, அவங்க என்ன நம்மள மாதிரியா வந்துடுவாங்கடா அப்படின்னு நடேசன் இவங்களுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாண்டி போயிட்டு வீட்டு போய் தேடி பார்த்தா வீடு திறந்து போட்டு கிடக்கு, பொருள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு, வீட்டில் ஆள் இல்லை. இதை பார்த்த உடனே பாண்டிக்கு சந்தேகமாயிடுது. அவர் பயப்படவும் செய்கிறாரு. உடனே சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுடா பாண்டி, என்ன வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னவும், இல்லடா சோழா அப்படின்னு உடனே என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு. வீட்டில் ஆள் இல்லைடா, வீடு திறந்து கிடக்கு, வீட்டில் பொருள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு, ஏதோ பிரச்சனை போல இருக்குடா சோழா அப்படின்னதும் பாண்டி சொன்ன உடனே சோழன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னடா சொல்கிற நீ, அப்படிலாம் எதுவும் இருக்க, தேடி பாருடா அப்படின்னு. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்க்குறேன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு விசாரிச்சு பார்க்கலான்னு பாண்டி போகிறாரு. அப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போய் நம்ம சோழன் ஃபோனில் பேசின விதத்தை வச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும், சோழன் இப்படி தான் சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லவும் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க சோழன், இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் என்னங்க பண்ண முடியும், தாண்டி தான் அப்படி சொன்னால் பக்கத்தில் விசாரித்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னவும், அவர் அடுத்து அங்கே பக்கத்தில் விசாரிக்கும் போது யாரோ காரில் ஆட்டோவிலலாம் வந்தாங்கப்பா நிறைய பேர், அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் போக விருப்பம் இல்லை போல இருக்குது. அவங்க யாருன்னு கூட தெரியலை, அக்கா தங்கச்சிங்களா இல்லை புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்கவும், இல்லை அவங்க அண்ணன் தங்கச்சிங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் சோழன் கரெக்டாக நம்ம பாண்டிக்கு கால் பண்ணவும், பாண்டி என்னடா விசாரிச்சியாடா அப்படின்னு கேட்கவும், சோழா கண்டிப்பாக சந்தாவுடைய ஆட்களை தான்டா இருக்கும், அவங்க மாமாவாக தான் இருக்கும் போல இருக்குது, அவங்க தான் வலுக்கட்டாயமாக வந்து இவங்களை அடித்து இழுத்துட்டு போனாங்களாம், பக்கம் இருக்கிறவங்க அப்படி தானே சொல்கிறாங்க, அவங்க இப்போ தான் கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க, அப்போது சென்னையை விட்டு இன்னும் தாண்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லவும் சோழன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அப்படியே ரொம்ப கன்ஃபியூஷனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு. என்னடா ஆச்சு சோழா அப்படின்னு சேரன், நிலா, பல்லவன், நடேசன் எல்லாருமே கேட்கவும், சந்தாவை யாரோ வலுக்கட்டாயமே இழுத்துட்டு போயிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது சந்தாவுடைய மாமாவை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னவும், இதுக்கு தானே நான் சொன்னேன் இதெல்லாம் பெருசாக வேண்டாம், சிம்பிளாக பண்ணியிருக்கலான்னு, நம்ம பத்திரிக்கை அடித்ததுனால இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது, அதான் விஷயம் கேள்விப்பட்டு சந்தா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சவங்க தானே, அதனால தான் திரும்பவும் வந்திருக்கலாம், எதிர்ச்சியாக சந்தாவுக்கு கல்யாணம் விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க எதிர்ச்சியாக வந்து கூட்டிகிட்டு போனாங்களோ என்னவோ தெரியலை, எதுவும் நாமளே தெரிஞ்சுக்காம எதுக்குன்னா அவங்க மேலே வீண் பழி போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிட்டு இருக்கவும் சேரன் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக சந்தாவை வந்துடுவாங்க அப்படின்னு. எப்படிப்பா, அதான் சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டதா அவங்க தான் சொல்கிறாங்களாமே, அப்படி இருக்கிறப்போ எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், நான்லாம் அதிர்ஷ்டம் இல்லாதமாப்பா, எனக்கெல்லாம் கல்யாணன்ற ஒன்று நடக்கவே நடக்காதுப்பா, நீங்கள் எல்லாரும் உங்களோட ஆசைக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, நானும் அதுக்காக தான் ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சேரன் அவருடைய கல்யாண வாழ்க்கையை வெறுத்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு சோழன் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியும் சோழனும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே யாருமே கிடைக்கல. இங்கே மற்றவங்க எல்லாரும் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வானதி அவங்களோட வீட்டிலேருந்து, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகாவோட வீட்டிலேருந்து அவங்களுடைய அத்தை மாமா சொந்தக்காரங்க எல்லாருமே அத்தனை பேருமே வராங்க. கூடி சொந்தம் அத்தனையும் உக்காந்துட்ருக்கு. ஸோ கல்யாணத்துக்கான வேலை நடந்துட்டுருக்கு. கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாத்தியாப்பா எல்லாருமே வந்துட்டாங்க, இப்போ நாம் என்ன பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ அதிர்ச்சி ஆகுவாங்க. நான் சந்தாவை அவ்வளோ ஆசைப்பட்டேன்ப்பா, சந்தாவை என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும். அவங்கள விருப்பம் இல்லாமல் தான் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க, கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சோழனும் பாண்டியும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக சந்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நீலா சேரன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேரனும் சந்தா எப்படியாச்சும் வந்துடணும், சந்தா எந்த அளவுக்கு நம்ம கூட க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரன் வந்துட்டு அவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, அவங்க எங்கேயுமே இல்லை. இப்போ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முகூர்த்த நேரம் வேறு நெருங்கிட்டுக்கு, என்னடா இந்த டைமில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, என்னடா இப்படி நடக்கும்னு நாமளே எதிர்பார்க்கல, இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு எதிர்பார்த்துருந்தா சந்தாவை நம்ம வீட்லேயே வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே நிலா பல்லவன் எல்லாரும் பயந்துக்கிட்டு சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் அங்கே விஷயத்த சொன்ன உடனே இப்படி யாரும் இல்லை, நாங்கள் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நிலா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சோழன் இப்படி சொல்கிறீங்க, இங்கே மண்டபத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்கலைன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சந்தா எங்கே தான் போனாங்க அப்படின்னும், ஏங்க அவங்க ஒன்றும் இந்த கல்யாணம் பிடிக்காமல் ஓடி போலியே, அவங்கள வலுக்கட்டாயமாக அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அப்படி இருக்கிற நம்ம என்னங்க பண்ண முடியும், சந்தாவை தேடி கண்டுபிடிக்கணும், அதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ தேடி கண்டுபிடிங்க சோழன் அப்படின்னவும், நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோங்க, எங்கேயும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை கொஞ்ச நேரத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லவும், இப்படி பேசாதீங்க சோழன், எங்கள் அண்ணன் ஆல்ரெடி அழுக ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப புலம்புறாரு, எங்கே இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இந்த கல்யாணம் மட்டும் கல்யாணம் கிட்ட இந்த லெவலுக்கு வந்து கல்யாணம் நடக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக அண்ணன் மனசு வெறுத்து போயிடுவார், இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்தாலையும் அண்ணன் முடிவெடுத்துருவார், ப்ளீஸுங்க சோழன் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம சோழன் கட் பண்ணதுக்கப்புறமா அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்து புலம்புதாண்டா அப்படின்னும், என்னடா பண்ணும், அண்ணனும் அந்தளவுக்கு சந்தாவை நேசித்தாங்க, இப்போ சந்தா இல்லை இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அண்ணனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம், அதனால தான் அண்ணன் அழுக ஆரம்பிக்குது, இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியும் சொல்லிட்டு 2 பேரும் தேடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் தேடத்துக்காக போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு சந்தா இங்கே வந்த உடனே எல்லாருமே வந்து வானதி கூட என்னாச்சு, ஏன் இன்னும் எதுவும் ரெடி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னும் இவங்க எல்லாரும் ரொம்ப பதற்றமாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன எதுன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாமே நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரமாக நம்ம வானதி வந்து இங்கே பாண்டி இல்லைன்னு உடனே பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டி ஃபோன் எடுக்கிறதே கிடையாது, அங்கே அவசரத்தில் இருக்கிறதுனால என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சந்தாவை காணும் அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் சந்தாவுடைய மாமா வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனால உங்களுக்கு கூட தெரியும்ல, அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே, சந்தாவை நீங்களே கேர்ஃபுல்லாக பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல, இப்படி கடைசி நிமிஷத்தில் இப்படி சொன்னால் எப்படி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு நீங்கள் நிலா கிட்ட நம்ம வானத்தை கூட புலம்புறாங்க, அப்படி எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சேரன் ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருமே, என்னப்பா நேரம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் எதுவும் ரெடி பண்ணலையா, என்ன மாப்பிள்ளை இங்கே நின்றுட்டு இருக்க, போய் மணமேடையில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நடேசனுக்கு கூட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டே சந்தாவை எப்படியாச்சும் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நீ போய் அங்கே உட்காருடா அப்படின்னவும், எப்படிப்பா நம்பிக்கையில் அது ஒரு விஷயத்த நம்பிக்கையோட போய் மணமேடையில் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னவும், டே அதெல்லாம் நடக்கும்டா, நீ போய் உட்காரடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே வாங்கண்ணே, இந்த ஊர்வாயை அடைக்க முடியாதண்ணே, இவங்க அப்புறம் ஒவ்வொன்றும் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறது நியாயமானது தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரேன்னு திரும்ப பேசுகிறாங்க. மனசு விட்டுறாதீங்கண்ணே, மனசு விட்டுட்டு பேசாதீங்க, நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு சேரனை ஒரு வழியாக அங்கே உட்கார வைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே எங்கடா வந்துருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சந்தா கிடைக்கிறதே கிடையாது. அவங்க காரில் கடத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களும் தேடி பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் சந்தாவை கூட்டிகிட்டு போகிற அவங்க கண்ணில் படுறது கிடையாது. நடேசனுமே நானும் ஒரு பக்கம் தேடி பார்க்குறேன்னு போய் தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. ஸோ ஐயரே வந்து லேட் ஆகிடுச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிலா சொல்லி பார்க்குறாங்க. அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்ன உடனே அவங்களுடைய சேரனுடைய அத்தை வந்து எந்திரிச்சு வராங்க. என்ன சேரா, எங்கள் பொண்ணு இன்னும் பொண்ணு மண்டபத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே, முகூர்த்த நேரம் ஆயிடுச்சின்னு எங்கள் ஐயர் வேற கூப்பிட்டுருக்காரு, கல்யாணம்னு சொல்லிட்டு ஊரே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்போது பொண்ணு இல்லைன்னா எப்படி சாரா, எங்கடா பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது வந்து அப்படின்னும், என்னம்மா வாயை திறந்து ஏதாச்சும் பதில் சொல்லு, பொண்ணு எங்கே இருக்கு, நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா, இல்லை மண்டபத்துக்கு இன்னும் வரலையா, என்ன எதுன்னு சொல்லுங்கம்மா, முகூர்த்த நேரம் கிட்ட ஆகிக்கூடுவா, பொண்ணு வரல அப்படின்னு அவங்களோட அத்தை பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு இல்லை இன்னும் வரல அப்படின்னு அவங்களால சொல்லவும் முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. திரும்பவும் நேரமே முடிய போகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இன்னும் மண்டபத்துக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட அத்தைக்கு மட்டும் இல்லை, கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கிற, அதாவது கோயிலுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி தான்.
என்னப்பா சொல்கிறீங்க சாரா, என்ன ஊரே கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாடுறீங்களா? கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை வெட்டி விட்டுட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம், உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நீ கடைசி நிமிஷத்தில் பொண்ணு இல்லைன்னு சொன்னால் எப்படிப்பா? அதானே இவனுக்கு போய் எங்கே கல்யாணம் நடக்க போகுது? ஊர் உலகத்துலேயே இவ்வளோ நாளாக கல்யாணம் ஆகாமல் இப்போ எப்படிடா புதுசாக கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சோம். அதுவும் வெளியூர் பொண்ணு ஏதோ தெரியாமல் கல்யாணம் படைக்குதுன்னு நினச்சோம். எல்லா விஷயமும் தெரிஞ்சு பொண்ணு ஓடி போயிடுச்சு போல இருக்கே இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடேசன் கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாரு. அப்படியெல்லாம் இல்லை பொண்ணு வந்துடும் நில்லுங்கடா அப்படின்னு. என்னடா சேரா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சேரன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த சைடு அவங்க தேடியும் பொண்ணு வந்து கிடைக்கவே இல்லை. இவங்க வீட்டில் எல்லாருமே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதாவது கோயிலில் வந்து இதுக்கு மேலே நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. முகூர்த்த நேரமும் முடிஞ்சிருது. அங்கே நிலாவோடைய ஃபேமிலியை தவிர வேறு யாருமே அங்கே இருக்கிறது கிடையாது. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பாண்டியும் சேரனும் வந்து நிற்கவும், அதாவது சோழனும் வந்து நிற்கவும் கோயிலே காலியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அங்கே சமைக்கிறவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. இவங்க மண்டபத்தில் எல்லாரும், அதாவது கோயில் எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கவும் என்னாச்சு நிலா அப்படின்னும், என்ன சோழன் பொண்ணு இல்லைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும், டைம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நாங்களும் எவ்வளோ தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னு உடனே சேரன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் எல்லாரும் இங்கேருந்து முடிவெடுத்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம நின்று என்ன புரோஜனம், வீட்டுக்கு போய் எது வந்தாலே பேசிக்கலாம் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு கல்யாணம் நின்று போய் நம்ம சேரன் வந்து மனசு எடுத்து போய் முன்னாடி கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.